சினுங்குகின்ற செல்போனின் ஒளித்திரையில் விழித்திரையை பதிய வைத்து பொருளில்லா கவர்ச்சியிலே பொதிந்து போய் சொக்கிப் போய் உல்லாச மயக்கத்தில் மதிமயங்கி மனத்திரையில் சுகம் காணும் பேதை மனிதர்களாய் போதை மயக்கத்தில் வீழ்ந்து விடாமல் மானுடமே மேன்மையுற தர்மத்தின் பாதையில் தடம் பதிக்க ஈசனின் மொழி கேட்க இறை பேருணர்வில் கலர்ந்து இதயத்தை நனைய வைத்து இங்கு எம்மோடு சத்தியத்தில் சங்கமிக்கும் அருளாளர் அனைவருக்கும் பரம்பொருளின் பேரருளில் வாழ்த்துக்கள் வரமாகட்டும். மனம் கனிந்த நம் இதயத்தின் வணக்கங்கள் வளமாகட்டும். இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அன்பிற்கு இனியவர்களே, நம்முடைய பல பதிவுகள் பலருடைய மனங்களிலே ஒரு மிகப்பெரிய பிரதிபலிப்புகளை தோற்றுவித்திருப்பதை அவர்களினுடைய உணர்வுகளின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. மனித வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வேறுண்மைகளை அறிந்து கொள்வதன் மூலமாகவும் உணர்ந்து கொள்வதன் மூலமாகவும் தான் மனிதன் மேன்மையுற முடியும். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும், ஐந்தறிவு படைத்த உயிர்கள் வரைக்கும் அனைத்து உயிர்களும் உடலால் வாழுகின்றன. அனைத்து உயிர்களினுடைய நோக்கம் அவைகளுக்கு உணவு தேடுவதாக மட்டுமே இருக்கிறது. அந்த உணவை தேடி அடைந்து விட்டால் பிற உயிரினங்கள் எல்லாம் நிறைவு பெறுகின்றன. மனிதனோடு வாழக்கூடிய சில விலங்குகள் கூட மனம் படைத்ததாக இருந்தாலும் அவைகளெல்லாம் சொற்ப மனம் படைத்ததாக மட்டுமே இருக்கிறது. விலங்குகள், உயிர்கள், விலங்கினங்கள் அனைத்தும் உடலால் மட்டுமே வாழுகின்றன. அதே போல மனிதனுக்கும் உயிர் வாழ்வதற்கு உணவு தேவைதான். ஆனால் அந்த உணவோடு மட்டும் மனிதன் நிறைவு அடைந்து விடுவதில்லை. மனிதனுக்கு அதற்கும் மேலாக மனிதன் மனதினால் வாழ்வதனால் மனதை நிறைவு செய்வதற்காக, மன உணர்வுகளை பூர்த்தி செய்வதற்காக, மன இன்பங்களை அடைவதற்காக மனிதன் பல விஷயங்களை இந்த உலகத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். மனிதனினுடைய முயற்சி உணவை தவிர பிற விஷயங்கள் அனைத்தும் மனிதனினுடைய மன உணர்வுகளை நிறைவு செய்வதற்கான முயற்சியாகவே இருக்கிறது. அப்படி மன உணர்வுகளை நிறைவு செய்து கொண்டு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று முயற்சிக்கிறான். ஆனால் மன உணர்வுகளை நிறைவு செய்வதற்கான மனித முயற்சியில் எங்கெங்கோ ஓடுகிறான். எதையோ தேடி செல்லுகிறான். எதற்காகவோ நாடி ஓடி களைத்து போனவனாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்படி வாழுகின்ற மனிதர்கள் எல்லாம் மனநிறைவை பெற்று நிம்மதியான வாழ்க்கையை பெற்றிருக்கிறார்களா என்றால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன, இதனுடைய மூலம் என்ன என்பதை மனிதன் உணர்ந்து கொண்டால், புரிந்து கொண்டால் அனைத்து மனிதர்களும் நிறைவு பெற்றவர்களாக வாழ முடியும். ஒரு குழந்தை இருக்கிறது.
அந்த குழந்தையினுடைய கைகளிலே நீங்கள் ஒரு பொம்மையை கொடுக்கிறீர்கள். அந்த பொம்மையை பெற்றுக்கொண்ட குழந்தை சந்தோஷப்படுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது, ஆனந்தம் அடைகிறது, களிப்படைகிறது. நீங்கள் அந்த பொம்மையை திரும்ப பெற்றுக்கொண்டால் உடனே அந்த குழந்தை அழுகிறது, அரற்றுகிறது. சில குழந்தைகள் தரையிலே புரண்டு புரண்டு கூட அழுது துன்பப்பட்டு துயரப்படுகிறது. அந்த குழந்தையினுடைய கைகளிலே அந்த பொம்மை இருந்த பொழுதும் சரி, நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்ட போதும் சரி, அந்த பொம்மையானது அந்த குழந்தைக்கு புறத்திலே எந்த விதமான விளைவுகளையும் ஏற்படுத்தவில்லை. ஆனால் அந்த பொம்மையானது அந்த குழந்தைக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் விளைவிப்பதாக இருக்கிறது. அது எப்படி அந்த குழந்தைக்கு இந்த உணர்வுகளை பிரதிபலிக்கிறது என்பது பற்றி நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு இளைஞன் தொலைக்காட்சி பெட்டியிலே கிரிக்கெட் மேட்ச் பார்த்து கொண்டிருக்கிறான், ரசனையோடு பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த மேட்சினுடைய முடிவில் அவன் விரும்புகிற, அவன் ஆதரிக்கக்கூடிய அணி வெற்றி பெற்றால் அவன் மகிழ்ச்சி அடைகிறான், கொண்டாடி கூத்திடுகிறான். அதே சமயத்தில் அவன் ஆதர்சனமாக நினைக்கக்கூடிய அணி தோல்வி அடைந்து விட்டால் மிகப்பெரிய துன்பமடைகிறான், துயரத்திற்கு உள்ளாகிறான். சில மனிதர்கள் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்திலே மூழ்கி போய் தொலைக்காட்சி பெட்டியை கூட உடைத்து விடுகிறார்கள். சில பேதை மனிதர்கள் உயிரை கூட மாய்த்து விடுகிறார்கள், மாய்த்து கொள்ளுகிறார்கள். இதிலே எந்த அணி வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் புறத்திலே அந்த இளைஞனுக்கு எந்த விதமான பாதிப்பையும், அவனுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான பிரதிபலிப்பையும் அது ஏற்படுத்துவது இல்லை. ஆனால் அந்த கிரிக்கெட் விளையாட்டினுடைய வெற்றி தோல்வி என்பது அந்த இளைஞனை இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் உள்ளாக்குகிறது. இதிலே இருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், எப்படி குழந்தைக்கு ஒரு பொம்மை இன்பத்தையும் துன்பத்தையும் உருவாக்குகிறதோ, எப்படி ஒரு இளைஞனுக்கு ஒரு விளையாட்டு இன்பத்தையும் துன்பத்தையும் உருவாக்குகிறதோ, அவைகளெல்லாம் புறத்தில் எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அவர்களினுடைய மனதிலே இன்பங்களையும் துன்பங்களையும் அது விளைவிக்கிறது. இதே போலதான் உலகத்திலே மனித வாழ்க்கையில் நிகழ்த்தப்படுகிற பல நிகழ்வுகளும் செயல்களும் மனிதனுக்கு அந்த மாயையிலே அவன் வீழ்ந்து விடுகிற பொழுது அவனுக்கு இன்பமாகவும் துன்பமாகவும் அது பிரதிபலிக்கிறது. அதே கிரிக்கெட் விளையாட்டை மிக ரசனையோடு ரசித்துவிட்டு சந்தோஷப்பட்டுவிட்டு எந்த அணி வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் அதை சமமாக எடுத்துக்கொண்டு செல்லுகிறவர்களுக்கு எந்த விதமான துன்பமும் ஏற்படுவது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமமான நடுவுநிலைமையான மனநிலைக்கு மனிதன் வாழுகிற பொழுது அவனுக்கு துன்பங்கள் ஏற்படுவது இல்லை. மனித மனங்களினால் வாழக்கூடிய மனிதர்களுக்கு மனித மனங்களினுடைய ஆற்றலான அறிவினால் தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அறிவினால் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த அறிவினால் வாழக்கூடிய மனிதன் மெய்யறிவை பெற்றவனாக இருக்கிற பொழுது, மெய்யறிவால் வாழுகிற பொழுது மெய் உணர்வை பெறுகிறான், மெய் ஞானத்தை அடைகிறான். அவன் ஞானம் பெற்றவனாக முக்தி அடைகின்றவனாக மலருகிறான். மெய்யறிவு என்று சொல்லுகிற பொழுதே இன்னொரு புறத்திலே பொய்யறிவு இருக்கிறது என்பதை நமக்கு புலப்படுத்துகிறது. அதே போல பொய்யறிவிலே வாழக்கூடிய மனிதர்கள் அவர்கள் அந்த பொய்யறிவிலே வீழ்ந்து அவர்கள் மாய்ந்து போய்
அவர்கள் இருளுலகத்தை அடைய வேண்டிய அவலத்திற்கு ஆளாகிறார்கள். மனிதர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். மனித சமுதாயத்தில் பொய்யறிவால் வாழக்கூடிய மனிதர்கள் நிறைந்திருக்கிற பொழுது சமுதாயமே துன்பத்திற்கு உள்ளாகிறது. மெய்யறிவால் வாழக்கூடிய மனிதர்களாக, மெய்யுணர்வை பெற்றவர்களாக, மெய்ஞானம் படைத்தவர்களாக இந்த உலகத்தினுடைய மாய விளையாட்டுக்களை எல்லாம் உணர்ந்து கொண்டவர்களாக மனிதர்கள் வாழுகிற பொழுது அவர்கள் நிம்மதி அடைகிறார்கள், நிறைவை பெறுகிறார்கள். இந்த உலகம் ஒரு அமைதியான உலகமாக மலருகிறது. ஆகவே மனிதர்கள் அத்துணை வேறும் மெய்யறிவை பெற்றவர்களாக, மெய்யுணர்வில் உணர்ந்தவர்களாக, மெய்ஞானம் அடைந்தவர்களாக, ஞானம் பெற்ற மனிதர்களாக, அவர்கள் முக்தியை பெறக்கூடிய இறைநிலை பெற்ற மனிதர்களாக மலர வேண்டும். இதுதான் இறைவனினுடைய விருப்பமாக இருக்கிறது. அந்த இறைவனினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அனைத்து மனிதர்களும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான பேராற்றலை, சக்தியை, இறை பெருங்கருணை, பிரபஞ்ச பேராற்றல் அனைத்து மனிதர்களுக்கும் அருளாக வழங்கட்டும். அனைவருக்கும் பரிபூரணமான நல்லாசிகள்.